காமராஜர் ஐயாவை நேரு அவர்கள் அவமானப்படுத்தினாங்களா? அது என்னன்னு பார்க்கலாமா? ஒரு முறை நேரு அவர்கள் சென்னை வராங்க. காங்கிரஸ் தலைவரான சத்தியமூர்த்தி அவர்களுடைய வீட்டில் ஓய்வெடுக்க தூங்க முடியாமல் ரொம்பவே அவதிப்படுறாங்க. ஏதோ இரைச்சல் சத்தம் கேட்க கோபத்தோடு வெளியே வந்து பார்க்குறாங்க. வாசலில் காங்கிரஸ் தொண்டர் ஒருத்தர் ஆழ்ந்த உறக்கத்தில் குரட்டை விட நேரு கோபத்தோடு சத்தியமூர்த்தி கிட்ட சொல்கிறாங்க, தயவு செஞ்சு இந்த ஆளை வெளியே அனுப்புங்க, என்னால் தூங்க முடியலை அப்படின்னு. அந்த தொண்டர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம காமராஜர் ஐயா தான். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? தன் உறக்கத்திற்கு இடையூறாயிருந்த காமராஜர் ஐயாவை தான் நிரந்தர உறக்கத்திற்கு போகும்போது இந்த நாட்டையே அவர் கையில் ஒப்படைச்சிட்டு போனாங்க நேரு. என் உறக்கத்திற்கு இடையூறாயிருந்த இந்த காமராஜ் தான் நாட்டையே உறங்காமல் பாதுகாப்பார் அப்படின்னு சொன்னாங்க நேரு அவர்கள். இந்த சம்பவம் என்னை மெய் சிலிர்க்க வச்சதுங்க. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.